என்னோட சிந்தனை வந்து நான் ரோல்ஸ் ரைஸ்ல வச்சேன். எனக்கு ஆடி கார் வந்திருக்கு. சென்னையில கோடீஸ்வரன் நான் தான் போல. அந்த அளவுக்கு லாபம் இருக்குது இதுல. ரியல் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் தமிழ் இயக்கத்தில் விஜயகுமார் பிரீத்தி அன்சாரி நடிப்பில் எலெக்ஷன் வெற்றி நடை போடுகிறது. Hindustan Educational Institutions. Admissions open. வெளியே வந்து அப்பு கரப்பது அது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீல்? அது ஒரு பயங்கரமா இருக்கும். அது வந்து அந்த ஃபீல் பண்ணதே தெரியும். இந்த காரை தொடச்ச ஆள் நாங்க. அந்த கார் எடுத்து நிப்பாட்டுறான் எப்படி இருக்கான்? சாப்பாடு கூட வழி இல்லை. ஏன்னா அப்பா கிடையாது. நான் குழந்தை சின்ன வயசுல இருந்து நான் அப்பா பார்த்ததே கிடையாது. அதனால எங்களுக்கு உழைக்கணும் ஏதாவது வந்துடணும். ஏதோ வேலையே இல்லை. அட்டகம்ல வேலை செய்வேன், கேட்டரிங் வேலை செஞ்சுருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். சிமெண்ட்டு, இந்த மண் கல் ஜெல்லிலாம் இருப்பாங்களே, அப்போவே காலெல்லாம் தலையெல்லாம் புண்ணு வந்துடும். முடி அந்த பக்கம் இருக்கும். ஏன்னா சிமெண்ட் மட்டும் தலையில் தூக்கின்னு போவேன். அந்த மாதிரிலாம் நான் 15-16 வயசுலாம் நான் வேலை செஞ்சேன். அந்த வீட்டுக்குள்ளே என்னை வந்து வெளியே கைத்து பிடிச்சி வெளியே தள்ளி உனக்கு இடம் கிடையாது, எதுவும் கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்லுறதுனால தான் அவங்களுக்கும் நன்றி. அவங்க அன்றைக்கி வந்து எனக்கு கைத்து பிடிச்சி வெளியே தள்ளனா ஒரு கிச்சன் எடுத்து 5 டபரா செஞ்சுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்களா டபரா எத்தனை டபரா இன்னும் எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் என்னால் எடுக்க முடியல. எவ்வளோ குவான்டிட்டியில் ஆரம்பிச்சிங்க? ஒரு பிரியாணி கடை அப்படி ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை கிலோவில் தொடங்குனீங்க? ஸ்டார்டிங் 3 கிலோ. இப்போ எவ்வளோ கிலோ? ஒரு நாளைக்கு 500 கிலோ போவோம், 1000 கிலோ போவோம். இன்றைக்கி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற பிரியாணி ஸ்டைலு டேஸ்ட்டு தான் நான் கொடுக்குறேன். அதை நான் கம்மியாக கொடுக்குறேன். 100, 120 அன்லிமிட்டெடு. அப்போது நான் ஒரு 150-200 வச்சுன்னா நீ சென்னையில் கோடீஸ்வரன் நான் தான் போல. அந்த அளவுக்கு லாபம் இருக்குது இதில். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையாக உழைச்சா உயரலாங்கிறதுக்கு சமூகத்தில் பல உதாரணங்கள் இருக்குது. அந்த வகையில் தன்னுடைய வாழ்க்கையை ரோட்டு கடைகளை தொடங்கி இப்போ அதே ரோட்டில் ஒருத்தர் வந்து தகதகன் மின்ற ஆடி காரில் பயணிக்கிறாருன்னு சொன்னால் அது ஆச்சரியம் இல்லையா? உழைப்பினுடைய அடையாளம் இல்லையா? அப்படிப்பட்ட மனிதரை தான் இப்போ சந்திக்க போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நம்ம சொன்ன அந்த மனிதர் இவர் தான். அப்புக்கடை பிரியாணியினுடைய ஓனர் தமிழரசன் அவர்கள். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஐயா. உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். முதல்ல எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதுனாக்கா, உங்களுடைய அடிப்படை கல்விங்கிறது என்னவா இருந்தது? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். நான் படித்தது வந்து 9th, அவ்வளோதான். 9th ஸ்டாப். ஆமாம். ஸ்கூல் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை ஏதாவது கல்வி தடைப்படுறதுக்கு வரதா காரணம் இருந்ததா? மைண்டில் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சாப்பாடு கூட வழி இல்லை. ஏன்னா அப்பா கிடையாது. நான் குழந்தை சின்ன வயசுலேருந்து நான் அப்பா பார்த்ததே கிடையாது. ஒரு சாக்லேட் வாங்கினா கூட பக்கத்தில் சாப்பிட்டாங்கன்னா ஏன்னா தருவாங்களா. ஆனால் அப்படி இருந்தும் எங்கள் அம்மா எங்களை அந்த மாதிரி கேட்க விடலை. அதனால எங்களுக்கு உழைக்கணும் ஏதாவது வந்துடணும். நம்மளால 4 பேர் நல்லா இருக்கணும், நம்மள மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணுன்றதுனால எனக்கு அன்னிலேருந்து படிப்பு ஏறல. அப்போதான் நான் வேலைக்கு போவேன். இந்த சிமெண்ட்டு, இந்த மண் கல் ஜெல்லிலாம் இருப்பாங்களே, அப்போவே காலெல்லாம் தலையெல்லாம் புண்ணு வந்துடும். முடி வெட்டுறதுக்கு போனால் கூட புண்ணு வந்துடும். ஆனால் இன்றைக்கி வந்து முடி வெட்டுறதுக்கு வீடு தேடி கூட வராங்க. ஆனால் அன்றைக்கி முடி அந்த பக்கம் இருக்கும். ஏன்னா சிமெண்ட் மட்டும் தலையில் தூக்கின்னு போவேன். அந்த மாதிரிலாம் நான் 15-16 வயசுலாம் நான் வேலை செஞ்சேன். ஸ்கூல் வந்து படிப்பு வந்து எனக்கு அப்போ ஏறல. ஃபுல்லாக எனக்கு இந்த வீடு பிரச்சனைனால பிரச்சனை வீடு இல்லை. ஏதோ ஒரு வகையில் வீட்டில் பிரச்சனை இருக்கிறதால உங்களால் கல்வி தொடர முடியல. இப்போ நீங்கள் ஒரு கல்வியை முடிக்கிறீங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க இல்லையா? ஆரம்பத்தில் வேற என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க? செய்யாத வேலையே இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். அதான் சொல்கிறேன். எல்லாம் நான் இப்போ என்னெல்லாம் ஒர்க் இருக்கு, அட்டை கம்பெனின்னு இருக்கும், அட்டை கம்பெனியில் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் இந்த கேட்ரிங் வேலை செஞ்சுருக்கேன். செய்யாத வேலையே இல்லைன்னு, அவ்வளோதான். செய்யாத வேலையே இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டீங்க. அந்த கடை வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு பெருசாகிருக்கு, நிறைய வியாபாரம் ஆகுது, ஒரு ஆடி கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த சிமெண்ட் மூட்டெலாம் தூக்கிட்டு போனோன்னு சொன்னீங்க தெரியுமா? அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஒரு 15 வயசு 16 வயசில் அப்படின்னும் பொழுது அப்போ என்ன நம்பிக்கை இருந்துச்சு உங்களுக்கு? ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை இருந்ததா, இல்லை அன்னைக்கான நாளை ஓட்டிடலாம் அப்படின்னு இருந்துச்சா? எனக்கு அப்பத்துலேருந்தே வந்து நம்மளால் ஜெயிக்க முடியுன்ற ஒரு வெறி. ஏன்னா நம்ம இங்கே ஊர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நிறைய ஃபோனில் பார்க்குறோம், டிவிலாம் பார்க்குறோம். இவங்களாம் வளரும் போது அவங்களும் மனுஷனுங்க தான், புரியுதுங்களா? அவங்களும் மனுஷன் தான். வளர முடியுன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை வெறி தான். பண்ண முடியும். நான் பெருசாக என்னோட சிந்தனை வந்து நான் ரோல்ஸ் ரைஸில் வச்சேன். எனக்கு ஆடி கார் வந்திருக்கு. இப்போ சின்ன வயசில் உங்களுக்கு வேற என்ன நோக்கம் இருந்தது? என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? இப்போ தற்செயலாக கூட நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். சின்ன வயசில் என்ன ஆசை இருந்தது? இந்த ஃபோனுக்கு அதை கேளுங்க. என்னோட பைக் ஒரு எஃபிசிட் பைக் இருந்தது. அந்த பைக்கை வந்து அடமானம் போட்டு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளேயே என் ஒய்ஃப் இருக்காங்களா, எனக்கு அவங்க வீட்டில் ப்ராப்ளம் பண்ணி சண்டை போட்டு ஒரு வீடு வாசலில் பையனை கல்யாணம் பண்ணுறது நல்லா இருப்பியான்ற மாதிரிலாம் கேட்டு அவங்க லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து என் கூட ஓடி வந்துட்டாங்க. அந்த காசு எடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணேன், சின்னதாக ஒரு வீடு கட்டினேன். ஆனால் இன்றைக்கி அதே ஒய்ஃபு எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆமாம், லவ் தான். எனக்கு லவ்வால் தான் இன்றைக்கி வந்து இந்த காரு எல்லாமே என் மனைவி தான். என் மனைவி தான். அது உண்மைதானா? ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் 100% ஒரு பெண் இருக்காங்க. நம்ம வந்து யாரும் கேர் பண்ணல. எங்கள் ஒய்ஃப் என்னை
பார்த்து 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 செதுக்கிட்டு இருக்கா. என்னை பார்த்து இப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு கூட அந்த காஸ்டியூம் எடுத்து கொடுத்து இதை எடுத்து கொடுத்து எல்லாமே என் மனைவி தான். நம்ம சம்பாரிச்சு அங்கே கொடுக்குறோம், அவங்க நம்மளுக்கு திருப்பி அப்படியே பிரதிபலிக்கிறாங்க. நீங்க இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? டிரைவர் வேலை தான் பண்ணுறேன். டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ எவ்வளோ வருமானம் வந்துட்டு இருந்தது? 15,000 வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சார் வந்து ஊருக்கு போயிட்ட பிறகு எனக்கு வேலை கிடைக்கல. அப்புறம் ஒரு கம்பெனி, அந்த கார் கம்பெனியில் வந்து கார் வந்து உங்கள் வீட்டில் இப்போ சர்வீஸ் விட்டுனா உங்கள் வீட்டிலேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி வேலை பண்ணியிருந்தேன். வெறும் 12,000 தான் சம்பளம். இப்போ நீங்கள் வந்து 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்களா? அப்போலாம் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு. அப்படின்னும் பொழுது திருமணம் குழந்தையா இருக்கு, குழந்தைய 2 வயசு குழந்தை இருக்குன்னும் பொழுது வீட்டில் நீங்கள் போய் சொல்கிறீங்க, ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நான் வேலைக்கெல்லாம் இனிமேட்டு போகல, பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களோட மனைவியினுடைய ரிப்ளை என்னவா இருந்தது? ஐயோ, நம்ம வேணா டியூ கட்டணும், ஒரு 4 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்போம், ஒரு 2,000 3,000 4,000. அப்போ அது பெருசு இல்லை. அப்போ வந்து நான் பயத்திலேயே வந்து என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ண முடியல. மக்களே, யாராவது உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வழி விடுங்க, லைஃப்பில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என் மனைவி நீ பண்ணுப்பா, இன்ன வரைக்கும் நீ பண்ணு 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 என்னை நான் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கிட்ட அவங்க வீட்லேயே வந்து ஒரே ₹1 இன்ன வரைக்கும் குத்துதே கிடையாது. ஓகே, அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மென்டாலிட்டி தான் உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்குன்னு 100% அவங்க தான். நீ பண்ணு பார்த்துக்கலாம், என்ன பண்ணு பார்த்துக்கலாம், சாப்பாடு தானே பார்த்துக்கலாம் போ. நீங்கள் ஏதாவது தோணி இருக்கும்ல, நம்ம வீடுனா இப்படி இருக்குது, இவ்வளோ சின்னதாக இருக்குது, நம்ம இன்னும் வீடு கட்டலையே, அம்மாவுக்கு எதாவது செய்யணும், நம்ம குடும்பம் மாறணும், பெருசாக ஆகணும் அப்படிங்கிற ஆசை சின்ன வயசுலேருந்தே இருந்ததா? இருந்து நம்மளுக்கு ஆப்பு வச்சாங்க. இப்போ ரீசெண்டாக ஆப்பு வச்சதுனால தான் நான் இவ்வளோ பெரிய கிச்சனு. எனக்கு வெளியே மட்டும் ப்ராப்ளம் இல்லை, வீட்டுக்குள்ளே தான் 80% ப்ராப்ளம். அந்த வீட்டுக்குள்ளே என்னை வந்து வெளியே கைத்து பிடிச்சி வெளியே தள்ளி உனக்கு இடம் கிடையாது, எதுவும் கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்லணுனால தான் வீட்டில் சொந்த வீட்டிலே ஒரு டபரா வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கும் நன்றி. அவங்க அன்றைக்கி வந்து எனக்கு கைத்து பிடிச்சி வெளியே தள்ளனா ஒரு கிச்சன் எடுத்து 5 டபரா செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்களா டபரா எத்தனை டபரா. இன்னும் எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, நான் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா பசங்க வந்து இன்னும் இப்போ தெளிவாக யாருமே இல்லை. என் கூட ஒருத்தன் குமார் இருக்கான், அவன் மட்டும் தெளிவாக இருக்கான். அவனை மாதிரி 10 பேர் தான் இன்றைக்கி சென்னையில் தரமான பிரியாணி, குவாலிட்டியான பிரியாணி என்ன மாதிரி யாரும் கொடுக்க முடியாதுன்ற கான்செப்ட் கொண்டு வந்து. இப்போ நீங்கள் வளர்ந்து வரீங்கன்னாக்கா அது உங்கள் குடும்பத்துக்கு தானே சாதகம், ஏன் அவங்களை வெளியே அனுப்ப வேண்டிய சூழல் இருக்குது? அது எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியுமே, குடும்பத்தில் தான் அப்படி தானே. வளர்ந்து வந்தால் பிடிக்காது, சின்ன வயசில் இந்த வளர்ந்து வரது பிடிக்காதுல்ல. நீங்கள் அவங்களுக்கு செய்ய போகிறீங்க தானே? அவங்களுக்கு செய்யணுன்ட்டு நான் செஞ்சேன், ஆசைப்பட்டேன், இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அவங்க வந்து அதாங்க நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்க, பேக்ரவுண்ட் ஒன்றுமே கிடையாது. அப்பா இல்லை, அம்மா பக்கமும் சொந்தக்காரங்க கிடையாது, அப்பா பக்கமும் சொந்தக்காரங்க கிடையாது. எங்கள் அம்மா ஒரு ஆள் தான், சிங்கிள் மேன் ஆர்மின்ற மாதிரி அவங்க சிங்கிளாக எங்களை வந்து காப்பாற்றி வளர்த்து கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்க எங்களை எல்லாமே இலக்கரமாக தான் பார்ப்பாங்க. அதனால தான் அந்த வெறி, நான் என் குடும்பத்திலே நான் டாப்பாக இருக்கணுன்ற மாதிரி வெறியில் வந்து எனக்கு அம்மா கூட நல்லா ஜாலியாக பேசணும், பழகணும். அந்த அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் போகிறது, அம்மா அந்த என்னது அந்த மகளிர் தினம் தான், அதுக்கெல்லாம் வந்து அது வந்து பண்ணணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அம்மா என் மேலே பாசமாக காட்ட மாட்டாங்க. அது போய் நான் லவ் பண்ணணும், எங்கள் அம்மா நான் நிறைய லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து என்ன லவ் பண்ண மாட்டேங்குது. நிச்சயமாக அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு முதலாளி, நான் சொன்ன மாதிரி முதலாளியாக இருக்கிறதுக்கு முன்னாடி தொழிலாளியாக இருந்திருக்கீங்க இல்லையா? அந்த சமயத்தில் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கீங்க? உதாரணத்துக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, நம்ம கடுமையாக உழைக்கிறோம், சரியான ஊதியம் கிடைக்கல, இல்லை உதாசீனப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கா? நடக்காமையே இந்த அளவுக்கு வந்திருக்கும், அதெல்லாம் நிறைய நடக்குது, நடந்திருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன், ஒரு 50 ரூபா வேணால் கொடுப்பாங்களான்னு காத்துன்னு இருப்பேன். 11 மணி ஒரு 50 ரூபா கொடுத்தா நல்லா இருக்குமே, சாப்பிட்டுக்கிட்டு போகலான்னு தரமாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு வெறித்தனமாக வந்து நான் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி பர்சன்டேஜ் கணக்கில் சம்பளம் கொடுக்க போகிறேன். ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சுன்னா பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறது. இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு 15,000 பேசிக் சேலரி கொடுக்குறேன்னா 1 கோடி நம்ம பண்ணுறோம், சும்மா சொல்ல 1 கோடி பண்ணுறோம். அப்போ 1 இயருக்கு வந்து ஒரு 12 கோடி பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம ப்ராஃபிட் மட்டும் 2 கோடினா, அப்போ எனக்கு தேவை என் செலவு போக போக மீதி 1 கோடி சும்மா இருந்ததுன்னா 1 கோடி என் வேலை செய்கிற பசங்க போங்கடா ஷேர் என் கூட இருக்கிறோம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிறேன், நான் வீட்டுக்கு தரேன், உனக்கு எல்லாம் தரேன், கல்யாணம் ஆச்சுடா, நல்லா இருக்கிறியடா, நகர் நட்டுக்கு தரேன், அவனுக்கு பண்ணுவேன். அது மீறி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வெளியே கொண்டு போய் யாரெல்லாம் நான் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுப்பேன். தொழிலாளிகளுக்கு செய்யணுங்கிற எண்ணமே வந்து ஒரு உயர்ந்த எண்ணம் தான். ஆமாம் பிரதர், இன்னைக்கு நம்ம வளர்ந்ததால ஆமாம் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன்னா அங்கே வேலையே நடக்கணும், நான் இன்டர்வியூ நான் அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து நான் இங்கே இன்டர்வியூ கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அந்த உழைக்கிறது யார்? கண்டிப்பாக நம்ம பேசிக் ஸ்டார்டிங்கில் 3 வருஷம் உழைச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு சர்க்கிளில் அது போயிட்டுருக்கு, ஒரு செட்டிங்கில் போகுது. அந்த செட்டிங் யார் பண்ணுறா? யார் பண்ணுறான்? உழைக்கிறவங்க தானே பண்ணுறாங்க. குமார் கிஷோர்ன்றவர் இருக்கான், உண்மையாக உழைக்கிறான், நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறான். அவனுங்களுக்கு நான் சொன்ன இந்த இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 1 இயரில் அவன் பின்னாடி இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களும் க்ரோத் ஆகி வராங்களா, வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொன்னது நடக்கும். ஓகே, நீங்கள் வந்து கவனம் செலுத்திட்டே இருக்கீங்க, யார் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கீங்க சார். 10 வந்து 2 நல்லா சம்பளம் ஏற்றி கொடுப்பேன் சார். வந்து 2 நாள்
நல்லா வேலை செய்கிறாங்க ஏற்று. ஒருத்தருங்களாம் இப்போ சும்மா கிச்சனுக்கு சும்மா க்ளீனாக வச்சுக்க, குப்பைலாம் இருக்கக்கூடாது. அடுத்த மாதம் அவனுக்கு ஒரு 100 சம்பளம் ஏற்று. 100 எவ்வளோ? 3000 ஒரு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றுறோம். அந்த மாதிரி ஏற்றுவேன் நான். 3000, 4000 ஏற்று, 5000 ஏற்று, 10000 ஏற்று. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான். இன்ன வரைக்குமே குமாரை தவிர வேறு யாருமே 1 இயர் ட்ராவல் பண்ணல என் கூட. இப்போ எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு 15 பேர் இருக்காங்க. குமாரை தவிர என்கிட்ட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணல. அதனால குமாருக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செயின் போட போகிறேன் இப்போ. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தொழிலை தொடங்குனீங்க இல்லையா, ஆரம்பத்தில் என்னவா தொடங்குனீங்க? எத்தனை ஒரு எப்படி சொல்கிறது, எவ்வளோ குவான்டிட்டியில் ஆரம்பிச்சிங்க? ஒரு பிரியாணி கடை அப்படி ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை கிலோவில் தொடங்குனீங்க ஃபஸ்ட்டு? ஸ்டார்டிங் 3 கிலோ. 3 கிலோ. 3 கிலோ 1.5 கிலோ வீட்டுக்கு எடுத்துருங்க. அப்படியே இல்லைங்க, 3 கிலோ. இப்போ எவ்வளோ கிலோ? பரானா ஒரு நாளைக்கு 500 கிலோ போவோம், 1000 கிலோ போவோம், திடீர்னு 100 கிலோ போவோம், திடீர்னு 300 கிலோ போவோம். இன்றைக்கி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற பிரியாணி ஸ்டைலு டேஸ்ட்டு தான் நான் கொடுக்குறேன். அதை நான் கம்மியாக கொடுக்குறேன். 100, 120 அன்லிமிட்டெடு. அப்போது நான் ஒரு 150, 200லாம் வச்சுன்னா இன்றைக்கி சென்னையில் கோட்டீஸ்வரன் நான் தான் போல. அந்த அளவுக்கு லாபம் இருக்குது இதில். ஆனால் கரெக்டாக தெளிவாக பண்ணணும், சும்மா பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து நானும் பண்ணுறேன் பண்ணக்கூடாது. கரெக்டாக தெளிவாக மக்களுக்கு சேரணும். என்னை ஃப்ரான்ச்சைஸ் யாருன்னா கேட்க வரீங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கணும். உனக்கு சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்குதா, எல்லாம் போவன்றதை மட்டும் வாங்க. ஏன்னா மக்களுக்கு தரமான ஃபுட்டு கொடுக்கணும், ரேட்டு கம்மியாக கொடுக்கணும், அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுன்றது தான் என்னோட குறிக்கோள். ஃப்ரான்ச்சைஸ் வேணும்னா அப்பு கடைக்கு ஃப்ரான்ச்சைஸ் கேட்டால் அப்புக்கு மாதம் ஒரு 30,000 அப்பு கட்ட வந்து கிடைக்குன்ற மைண்ட் செட்டில் வாங்க. அதுக்கு மேலே கிடைக்கும், ஆனால் ஒரு 1000 ரூபா மைண்ட் செட்டில் வாங்க. ஏன்னா மக்களுக்கு தெளிவான ஃபுட்டு கொடுக்கணும். ஏன்னா அது அடுத்து கடை போதுன்னா அதே மாதிரி ஒரு 10 ரூபா 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்குது, சும்மா பெட்ரோல் வரலையே, மாணவரே ஏற்றினுக்கிறாங்க பெட்ரோல். அதனால இப்போ இங்கேருந்து ஒரு சூளமேடு கடை வரப்போகுது. அங்கேருந்து இப்போ வண்டிக்கு மட்டுமே 1000 ரூபா வரும். அப்போ அதுலேருந்து ஒரு 10 ரூபா 110 ரூபா பிரியாணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கடை வர ஒரு 10 ரூபா 120 ரூபா பிரியாணி, இல்லைனா ஒரு 130 ரூபாய்க்கு மேலே வந்து நான் இன்னும் வளர்ந்துட்டா கூட 150 ரூபாய்க்கு மேலே பிரியாணி ஏறுவாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பிரியாணி 250 ரூபாங்க சாதாரணமாக. அதனால் 150 ரூபாய்க்கு மேலே பிரியாணி ஏறாது. 3 கிலோவில் தொடங்குனீங்க இல்லையா அந்த கடையை, அது இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க? ஒன்று அஃபோர்டபுள் ப்ரைஸு, யாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்குது உங்கள் கடையில். வேறு என்னலாம் நினைக்கிறீங்க? அந்த மாதிரினா பிரியாணின்ட்டு நம்மளுக்கு பிரியாணினா நம்ம எது வேணால் சாப்பிடுவோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி தெரியாது, ஏன்னா மிளகாத்தூள் போட்டு அது இதுன்னு போட்டு இஞ்சி போட்டு சாப்பிட்டுன்னு இருப்போம். பிரியாணின்னா ஒரு நல்ல பிரியாணி கொடுத்தா மக்கள் கண்டிப்பாக நம்மளை வரவேற்பாங்கன்ட்டு அதில் கவனம் செலுத்தி யூடியூப் சேனல் பார்த்தா நானே செஞ்சு எப்படியே செஞ்சுட்டு இன்றைக்கி தரமான பிரியாணி கொடுத்துட்ருக்கேன். பிரியாணியை நம்ம கரெக்டாக குவாலிட்டியாக தரமாக கொடுத்தா நம்மளை வரவேற்பாங்கன்னு நினச்சேன், அதை பண்ணேன். அதை 100 ரூபாய்க்குள்ளே கொடுக்க முடியுதா? ப்ராஃபிட்டபிள் தானா? ஸ்டார்டிங் கொடுக்க முடிஞ்சது, இப்போ கொடுக்க முடியுது. ஏன்னா கிச்சனை 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். 3250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் தர போட்டிருக்கேன். இப்போ 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கொடுக்க முடியல தான், ஆனால் எனக்கு நிறைய போகிறதுனால ஓகே. எனக்கு கிடைக்கலங்க, இப்போ கூட சொல்கிறேன்னா எனக்கு கிடைக்கல. அப்புறம் ஏன்டா இதெல்லாம்னா நம்ம ஆசைகள், நம்ம ரொட்டேஷன், அந்த ரொட்டேஷன் அப்படியே ரொட்டேஷன் இதை தூக்கி இதில் போகிறோம், அதை தூக்கி இதில் போகிறோம், இதை தூக்கி அதில் போகிறோம், அதுதான். மற்றபடி 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக யாராலையும் அதான் யாரால என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் இடையில பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. இடையில கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தா கோடீஸ்வரன் சென்னையிலேயே. அதான் உண்மைதான், அது உண்மைதானாங்க. அது பொய் யாரையும் எது பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. இருக்கா உங்களுக்கு? எத்தனை வருஷத்துக்குள்ள அதை அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இலக்கு வந்து நல்லா சம்பாதிக்கணும், கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு தான் இலக்கு. இல்லைன்னா நான் இப்படியே இருக்கிறேன். 2 பேர் இருந்தாலும் 2 பேரை நல்லா வச்சுக்கணும். ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆள் நல்லா வச்சுக்கணும். இது எல்லாமே இந்த ஆடிக்கார் அந்த கார் இந்த கார் எல்லாமே தூக்கி வெளியே போட்டால் கூட என்னால் முடியலன்னு தூக்கி போட்டால் கூட என்னால் ஒரு நாளைக்கு அந்த இடத்துல அப்புக்குன்னு ஒரு நேம் இருக்குது. 100 கிலோ என்னால் ஓட்ட முடியும். 4 பேர் வச்சுருப்பேன், 4 பேர் நல்லா வச்சுருப்பேன். எனக்கு ஒரு டெய்லி 2000 60,000 ரூபா வீட்டு வாடகை, அந்த வாடகை இந்த வாடகை கொடுத்துட்டு ஜாலியாக இருப்பேன். பசங்க கொடுத்துட்டு போயின்னு வந்துடுவேன், அவ்வளோதான். நான் பெருசாகவும் ஆசை தான். பெருசாக முடியலன்னா இந்த சிறுசில் என்ன பண்ண முடியும்னு நான் யோசிச்சு எப்பயோ வச்சிட்டேன் பிளான்டாக. அதனால் நான் பயமே கிடையாது எனக்கு. இதுதான் நான் இதெல்லாம் இன்றைக்கி வர நாளைக்கு போவோம், காரோ இன்றைக்கி வர நாளைக்கு போவோம். நாளைக்கு நல்லா சம்பாதிச்சுன்னா BMW ரோல்ஸ் ரைஸாக வாங்குறதுக்கு எனக்கு தகுதி வந்துடும் இன்னும் ஒரு 10 வருஷத்தில். இப்போ நீங்கள் நான் கடையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கடை நீங்கள் 3 கிலோவில் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஆனால் இந்த ட்ராவலுங்கிறது இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க? இப்போ கூட DLFல ஒரு கடை போட்டேன். அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அப்பு கடை பிரியாணி வரக்கூடாது 20 பேர் பாட்டிலு எல்லாம் கட்ட வச்சுக்கின்னு வரக்கூடாது. அங்கே ஆமாம், உள்ளே இல்லைங்க, வெளியே இல்லை. DLF நைட்டில் பிரியாணி இருக்குங்களா, நைட்டில் 4-5 கடை இருக்குல்ல, அவங்களாம். அதான் அப்பு கடை பிரியாணி வந்து பிரச்சனையா இல்லை வந்து உங்கள் வாழ்வாதாரம் போதா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்பு கடை பிரியாணி வர்றது தான் இங்கே பிரச்சனை அப்படின்னாங்க. எதனாலும் கேட்டால், இல்லை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், நீங்கள் வந்து சம்பாதிக்க போகிறீங்க. நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வரலங்க, உங்களை இப்போ அவங்க வந்து அவ்வளோ ஜனம் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் வர மாதிரி என்கிட்ட ஒரு 10 பேர் வர போகிறாங்க. நல்ல பிரியாணி கொடுக்கணும், ரேட்டு கம்மியாக கொடுக்கணுன்றது என்னோட ஆசை அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் வரக்கூடாதுங்க, இங்கே வரவே கூடாதுண்ணா. நம்ம வந்து ஃபுட் ட்ரக்கில் போட்டோம், இல்லைங்க நான் கடையை எடுத்து போகிறேன். சரி கடையை எடுத்து போகிறாங்க, அதனால் கடை தேடிட்டு இருக்கோம். கடை வந்த பிறகு அப்டேட் வரும் மக்கள். இதில் பாருங்கள்,
ஆரம்பத்தில் கடை வைக்கும் போது ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஒருத்தன் வளரக்கூடாதுன்ட்டு அப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஆமாம், ஜேசிபியில் இதை பாருங்க, நம்ம கடை இதான்னு வச்சிங்களேன், மண் இங்கே கொட்டிட்டு ஜேசிபியில் இப்படி அள்ளி இப்படி தூக்கின்னு வந்து இந்த பக்கம் கொட்டுறாங்க. 5 பேர் மேலே சாப்பாடு டபராலெல்லாம் மண்ணு கொட்டுது. தார்பாய் எதுவுமே கிடையாது, வெறும் தள்ளு வண்டி சாப்பாடு இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் எதிர்ப்பு வந்து தான் இருக்குது. நீங்க ஒரு கார் வாங்கியிருக்கீங்க இல்லையா, வேற மாதிரி வேற மாதிரி அந்த வேற மாதிரி காருக்குள்ள டிராவல் பண்ணிட்டு அந்த காரை பத்தி நிறைய பேசுறேன் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னாக்கா, இப்போ நான் வந்து ஒரு கார்ல உட்காந்துட்டு போறேன்னாக்கா ஏதோ லக்ஸரி கார்ல போறேன், ஜாலியா இருக்குன்னு எனக்கு தோணும். ஆனா நீங்க வந்து உங்களுடைய உழைப்புல அந்த கார் வாங்கியிருக்கீங்க, ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய காசு இல்லையா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்போ இந்த கார்ல டெய்லி டிராவல் பண்ணும்போது. உள்ள சில்லுன்னு அப்படியே உள்ள சில்லுன்னு வெளியில சில்லுன்னு இருக்கு, உள்ள மனசுக்குள்ளேயும் சில்லுன்னு இருக்கு. ஆமா, இந்த நம்ம ஊர்ல கார் இல்லை, இந்த கார்ல போகும்போது நான் உள்ள வந்து தெரியாது, ஃபுல்லா டென்ட் வச்சிருக்கோம். வெளியே வந்து அப்பு கார் போகுது. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீல்? அது அப்படி பயங்கரமா இருக்கும். அது வந்து அது ஃபீல் பண்ணாதான் தெரியும். சந்தோஷமா இருக்குது, ஜாலியாக இருக்குது. அந்த கஷ்டப்படுது ஜாலியாக இருக்குது. மக்களே கஷ்டப்படுங்க, கண்டிப்பா ஒரு லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம். என்னைக்காவது சின்ன வயசுல இல்ல இந்த வேலைக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க டிரைவரா இருந்தப்ப எதையாவது கார் இந்த மாதிரி லக்ஸரி கார்லாம் தூரமா நின்று ஆசைப்பட்டிருக்கீங்களா, இதுல போக மாட்டோமா ஒரு நாளாவது? இல்ல, நான் ஓட்டுன காரு ஆடி A4. அது நமக்கு சொந்த கார் ஆகும் போது எப்படி இருந்தது? அந்த ஓனர் கிட்டே எதுவுமே கார் வாங்கிட்டேன். வேற மாதிரி எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? கண்டிப்பா அப்படியே அந்த காரை தொடச்ச ஆள் நானு. அந்த கார் எடுத்து அங்க நிப்பாட்டுறேன், எப்படி இருக்கும்? அவர் என்ன சொன்னாரு உங்களுடைய முதலாளி? வாழ்த்துனார். தமிழ், நீ அப்பவே நீ பயங்கரமான ஆச்சுடா, நீ வருவான்னு தெரியும், நல்லா சூப்பர். அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் பாராட்டுனுறாங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, என் டிரைவர், அவன் முன்னாடி டிரைவர், இனி பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு பாருங்கன்ட்டு நிறைய பேருக்கு சொல்லி, அவங்க கிட்ட ஒர்க் பண்ற டிரைவர்ஸ்லாம் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி கால் பண்ணி, பிரதர் சொல்லியிருக்காங்க, சார் சொன்னாரு உங்களை பத்தி நிறைய சொல்லாங்க. அது ஒரு பெருமை தானே. ரெண்டாவது, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம்னா எதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாராவது தொடங்கியிருக்காங்களா, கேட்டு டிப்ஸ் கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரி நான் பிரியாணி கடை போட போறேன். நிறைய டெய்லி என்கொயரியே ஒரு 100 கால்ஸ் வரும். ஓகே, அதில் 10-20 பேர் வேலைக்கு கேட்பாங்க, 10-20 பேர் வந்து இது ஃப்ரான்ச்சைஸ் கேட்பாங்க, மீதி எல்லாம் டவுட்டு கேட்பாங்க, மீதி உங்கள் கடை நான் கற்றுக்கணும்னு கேட்பாங்க. இதுக்கிட்ட ஒரு 10 பேர் கற்றுக்க வச்சுருக்கேன். எதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்க பிசினஸ்க்கு? ஹார்ட் ஒர்க் நம்பர் 1. ஹார்ட் ஒர்க் முக்கியம். அந்த லவ் பண்ணணுங்க, ரசிச்சு செய்யணும். ருசிச்சு ஜூசியான பிரியாணி மாதிரி சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்க அடிக்கடி சொல்ற ட்ரேட்மார்க் ஓட ஜூசி பிரியாணி மாதிரி கொஞ்சம் உழைங்க, கரெக்டா மைண்ட் அதுல வச்சுட்டே இருங்க, கண்டிப்பா அது ஒரு பலன். ஏனோ தானே ஒரு தொழில் தொடங்க கூடாது, பிடிச்சு தொடங்கணும். இல்ல, உங்களுக்கு தானா கூட்டமே அந்த தொழிலை விட்டாலுமே அந்த தொழிலை நீ லவ் பண்ணுங்களேன். அந்த தொழில் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த தொழில உங்களை விடாது, உங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி ஆடி கார்ல உட்கார வைக்கும், ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்கல்ல. உங்க தொழில வந்தா போட்டியாளர் நினைக்காம அவங்களுக்கு ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இருக்கு, எல்லாருக்கும் வயிறு இருக்குது, எல்லாருக்கும் வாய் இருக்குது. நான் மட்டும்தான் பெரிய ஆகணும், அது மாதிரி இந்த டிஎல் சொல்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே வயிறு இருக்குது. என் பிரியாணி மட்டும்தான் இல்லை, என்னோட பிரியாணியை தவிர்த்து நான் மற்ற பிரியாணியை ரசித்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே வளரணும். உலகம் பெருசு, எல்லாருமே போவாங்க, சரிங்களா? நம்ம மட்டும்தான் கிடையாது. அதனால் இப்போ நாங்கள் போயிட்டு அங்கே டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறோம். வாங்க அங்கே போகலாம். ஓகே, இப்போ இந்த கடையை பார்க்குறோம். ஸ்டார்டிங்கே இங்கே தான் ஆரம்பிச்சோமா நம்ம? ஆமாம், இங்கே தான். இங்கே சின்ன டபரா வச்சு இங்கே தான் பண்ணோம். ஆனால் இதே இடம் தான், ரொம்ப நாளாக இதே இடம் தான். அன்றும் இன்றும் என்றும் கடையும் அவன் உள்ள இருக்க மாதிரி குமார். ஓகே, இப்போ வெள்ளிக்கிழமை இவ்வளோ கூட்டம் இருக்குது, சாதாரண நாளில் எவ்வளோ கூட்டமாக இருக்கும்? வெள்ளிக்கிழமைன்றது வீக்கெண்டு கான்செப்ட் தான் அது. நீங்கள் திங்கக்கிழமையே கூட்டமாக தான் இருக்கும். இந்த தட்டுறதுலாம் ஒரு ஸ்டைலாக தட்டுவாங்க மற்ற பிரியாணி கடையிலாம். நீங்கள் அந்த மாதிரி தட்டி குடிப்பீங்களா? இல்லை நான் வந்து தட்டுறது எப்படி, நான் அந்த ஜூஸின்ற நேமே நான் தட்டி கொடுத்ததுனால தான் அது பேரே எடுத்தேன். ஏன்னா நான் அதை மாதிரி போடுவேன், மற்றவங்களாம் தூக்கி போடுவேன், ஜூசினஸ் வராது. அதை கதையாக அள்ளி அப்படி போடணும், அது போட்டால் தான் அந்த ஜூசினஸ் வரும். சும்மா தூக்கி போட்டு ஸ்டைலாக அடிக்கிற பேர்லாம் வந்தால் ஜூசினஸ் வராது, ட்ரை ஆகிடும். இப்போ கடைசியாக முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம், டேஸ்ட் பண்ணி பார்த்துலான் இருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், அண்ணன் போடுற மாதிரி ஜூஸியாக பிரியாணி ஒரு 3 பிளேட் பீஃப் பார்க்கும்போது எப்படி ஸ்மெல்லு பயங்கரமாக வருது. மசாலாலாம் போட்டு என்னன்னாக்கா இப்போ சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுத்த பிரியாணி பீஃபு இப்போதான் சாப்பிட்றீங்களா? உண்மையிலே சூப்பராக இருக்குது. நிறைய சாப்பிட்ருக்கேன் நான் பீஃபு. இந்த பீஸ் சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பீஸ் இதை சாப்பிடுங்க, ரெடி இது ஜூஸி, அதான் ஜூஸி. பிரியாணியோட சேர்த்து வச்சு பீஸ் சாப்பிடும்போது உண்மையிலே சூப்பராக இருக்குது.
அதை தாண்டி கடைசியா முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இனி உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏன் மனசு தாங்கல. எனக்கும் தாங்கல, எனக்கு அது டெம்ட் ஆகுது, எனக்கு தாங்கல. அதனால நீங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக இந்த அப்புக்கடை பிரியாணிங்கிறது சென்னை முழுக்க, தமிழ்நாடு முழுக்க பரவாறதுக்கு எங்களுடைய பிகைன் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிறைய கிளைகளை உருவாக்குங்க. ரெண்டாவது நீங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய தொழிலாளிகளை வந்து சரியா நடத்துறதா இருக்கட்டும், ப்ராஃபிட் ஷேர் தரேன்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய முன்னெடுப்பா இருக்கும். அதற்கு என்னுடைய சார்பில் தனிப்பட்ட முறையில ஒரு மனமாற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் மக்களே. நன்றி நன்றி நன்றி. ரியல் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் தமிழ் இயக்கத்தில் விஜயகுமார் பிரீத்தி அன்சாரி நடிப்பில் எலெக்ஷன் வெற்றி நடை போடுகிறது. Hindustan Educational Institutions. Admissions open.